Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு dress shopping வீடியோ தான் பார்க்க போறோம். பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஷாப்பிங் வந்திருந்தோம். அப்பாக்கு, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு நிறைய ஸ்டோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே பெங்களூரில் சில ஷாப்ஸில் தான் நிறைய விதமான ட்ரெஸ்ஸஸும் பார்க்க முடியும். நிறைய விதமான குவான்டிட்டியோடு கிடைக்கும். சில கடையில் குவான்டிட்டி நல்லா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும். லாஸ்ட் ட்ரெஸ் தீபாவளி ஷாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சர்க்கிள் ஷாப்பிங் மாலில் பண்ணியிருந்தோம். இந்த டைம் இங்கே இந்த கடையில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா KLM ஃபேஷன். ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு இது வச்சுருந்தாங்க. சாரீஸ், ஒரு ஃப்ளோர் உமன்ஸ் வியர், ஒரு ஃப்ளோர் கிட்ஸ் வியர், ஒரு ஃப்ளோர் மென்ஸ் வியர், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இல்லை ட்ரெஸ்ஸஸ் ஆஃபர் வச்சுருந்தாங்க. பை 2 இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்ட்டு, சிங்கிள் எடுத்தால் அதுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் அப்படியும் வச்சுருந்தாங்க. நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இது வரைக்கும் போன கடைகளில் ஸ்டாஃபோட பிஹேவியர் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸஸ்மே பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ஓகே இந்த ப்ரைஸுக்கு, சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா வேறு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வேறு எங்கே நல்லா இருக்கும் அப்படின்றதும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வாங்கின பொங்கல் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்லேருந்து பார்த்துடலாம். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் ஒரு ஃப்ராக் எடுத்தோம். இந்த ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா பை 2 1300 போட்டிருந்தாங்க. அதாவது இதே மாதிரி பை 2 எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரினா வேறு மெட்டீரியல்ஸ் கூட அந்த ரோவில் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்து எடுத்தோம்னா 2 1300க்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்கையும் ஒரு மிடியும் சூஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஃப்ராக்கு. நல்லாவே வெளியே போகிறப்பெல்லாம் நல்லாவே போட்டுட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பஃப் ஹேண்டு. இன்னொரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிடி மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்கர்ட்டு. இது கீழே பாட்டம், மேலே டாப் ஒயிட். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பை 2 1300 அப்படி வாங்கியிருந்தோம். கிட்ஸுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே நல்லா இருந்தது. பட் இந்த ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் ரொம்பவே ரேட் அதிகம். நம்ம ஊரை கம்பேர் பண்ண, தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ண இங்கே ரேட் அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் இது இது பண்ணியிருந்தோம். காக்ரா சோலி மாதிரி. இது கீழே பாட்டம். மேலே டாப் இந்த மாதிரி. பஃப் ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ். இதுக்கு ஒரு ஷாலும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் கொடுத்துருக்காங்க. 2000 சம்திங். பட் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் கொஞ்சமே ரேட் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். பட் இங்கே ப்ரைஸ் அதிகம்தான், அதிகமாக இருக்கமா நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா KLM ஃபேஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரைஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இதில் ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க. பார்க்க க்யூட்டாக அழகாக தான் இருக்குது. அடுத்து பாப்பா அது முடிஞ்சது. சாரீஸ்லாம் பார்க்கலாம். என்னோடய மாமியார் வீட்டில் கட்டுற மாதிரி சாரீ கேட்டிருந்தாங்க, கிரேப் சில்க் மாதிரி. ஸோ அவங்களுக்காக ஒரு சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வச்சு படைக்கவே இதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு வீட்டில் கட்டுற மாதிரி ஒரு சாரியும் கொஞ்சம் நல்லதாக ஒரு சாரியும் எடுத்திருந்தோம். இன்னொரு சாரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இது பார்டர் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேடில் டார்க் ஷேடு க்ரீன் கலர் சாரீ, லைட் க்ரீன்.
ஸோ சாரியோட முந்தி வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்டர் வந்து இந்த கலர். இது அவங்களுக்காக எடுத்தது. அப்புறம் என்னோட கோ சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க்குக்கும் கட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு காட்டன் இது மாதிரி சில்க் காட்டன் மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட வந்து பார்டர், இது பார்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட் சில்க்கு. ரொம்ப வெயிட்டாகவும் கனமாகவும் எங்கள் அம்மாவும் கட்ட மாட்டாங்க, நானும் கட்ட மாட்டேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து கொடுத்துட்டு மீதி நான் எடுத்துப்பேன். 2 சாரியுமே வந்து சாஃப்ட் சில்க் டைப் தான். பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர், பார்டர் வந்து பர்பிள் ஷேடு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து பார்க்க லுக்கு நல்லா இருக்கும், பட் சாஃப்டாக இருக்கும், கட்டுறதே தெரியாது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதுவுமே பட் பேட்டர்ன் வேறு, பட் இதுவுமே வந்து சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஒன்று வந்து வச்சு படைக்க எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கடுத்து தான் நான் வந்து சுடிதார் டாப்ஸ் எடுத்திருந்தேன். சாரீ வந்து படைக்கிறதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா சுடிதார் அன்றைக்கி போட்டுக்கலாம் இல்லையா, அதனால் வந்து ஒரு டாப்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருந்தேன். இது வந்து அனார்கலி டாப்ஸ். கை பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் வச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் சாரியோட ப்ரைஸ் வந்து சொல்லலை. இதோட ப்ரைஸ் வந்து 750 rupees. இது ஒரு டாப்பு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வயலட் கலரில் ஒரு டாப்பு. இதுவுமே வந்து இதுவுமே 700 rupees. சாரியோட ப்ரைஸஸ் வந்து நான் எதுவுமே சொல்லலை, எல்லாமே வந்து 1700 to 2000, எல்லாமே இதே ரேஞ்ச் தான், சேம் ரேஞ்ச் தான். இந்த மாதிரி வந்து நம்ம வெளியே எங்கன்னா போனாலும் வந்து இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு போகலாம். அதே மாதிரி வெளியே போடுறதுக்காக சில வெஸ்டர்ன் வியர்ஸும் வந்து இந்த டைம் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஷார்ட் வெஸ்டர்ன் வியர் மாதிரி, நம்ம கீழே வந்து ஜீனோ இல்லை லெகின்ஸோ இந்த மாதிரி போட்டு வந்து போட்டுக்கலாம். தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்ஸ் மாதிரி. இது வந்து இந்த மாதிரி 3 டாப்ஸ் வந்து 999 அப்படின்ற ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, இன்னொன்று வந்து டார்க் கலரில் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதை ஆக்சுவலி போட்டுட்டேன், தனியாக வச்சுருக்கேன். நான் ஃபோட்டோவில் இல்லைனா வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோட ஷர்ட்டு இது வந்து ஒரு டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 ஷர்ட் எடுத்தால் 1400, சிங்கிளாக வந்து எடுத்தால் 800 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் சிங்கிள் பீஸ் தான் சூஸ் பண்ணார். ஆக்சுவலி நிறைய டிஷர்ட் இருக்குது, வேண்டாம் அப்படின்றதால ஒரு டிஷர்ட். இது வந்து வச்சு படைக்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ரொம்ப நாளாக பிளாக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார், பட் பிளாக் வச்சு படைக்க முடியாது. பட் ஒரு பிளாக் வந்து எடுத்தாச்சு. இது வந்து டிஷர்ட் இல்லை, இது வந்து நார்மல் ஷர்ட்டு. பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் டைப்பு, அதுக்கப்புறம் ரெடிமேடு சில பிராண்டு சில கம்பெனிஸ்லாம் இல்லை. ஸோ வந்து வேறு கடையில் வேறு ஷாப்பில் வந்து என்னோடய மாமனாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து எடுத்தாச்சு.
எங்கள் அப்பா ரெடிமேட் ஷர்ட் போடுவார், பட் பேண்ட் ரெடிமேட் பேண்ட் போட மாட்டார். ஸோ கிளாத் வாங்கியாச்சு. என் மாமனாரும் இப்போல்லாம் ரெடிமேட் போடுறது கிடையாது, ஸ்டிச் பண்ணி தான் போடுவார். ஸோ வந்து ஷர்ட்டுக்கு பேண்ட்டுக்கு மெட்டீரியல் வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க எங்களோட பொங்கல் ஷாப்பிங். நீங்கள் உங்கள் பொங்கல் ஷாப்பிங்கை எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.